ஹலோ கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, மார்க்கெட்டில் நெக்ஸ்ட்டு என்ன தான் நடக்க போகுது, அல்ட்டு சீசன் வருமா, இல்லை பிரேக் டவுன் ஆயிடுமா, இப்போ நடக்கிறது எல்லாமே ஃபேக் பம்பா, இல்லை உண்மையாலுமே இது எல்லாமே அல்ட்டு சீசனுக்கான அறிகுறி தானா அப்படின்றத பற்றி தெளிவாக பார்க்கலாம். ஸோ மார்க்கெட் மேக்கர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு மார்க்கெட்டில் இருக்காங்க, ஓகேவா? அவங்க தான் பார்த்திங்கன்னா மார்க்கெட்டை ஒரு ஸ்மார்ட்டாக மேனிப்புலேட் பண்ணுறது, ப்ளஸ் லிக்விடிட்டி ப்ரொவைடர் அப்படின்னு கூட சொல்லலாம். இவங்க என்ன ரோல் இங்கே ப்ளே பண்ணுறாங்க அப்படின்றத பற்றி தெளிவாக பார்க்கலாம். ஸோ இப்போது ஷார்ட் டேர்மில் மார்க்கெட் என்ன நடக்கும், லாங் டேர்மில் மார்க்கெட் என்ன நடக்கும் அப்படின்றத இந்த வீடியோ எண்டில் நீங்கள் ஆப்வியஸாக புரிஞ்சுப்பீங்க. ஸோ கைஸ், கெட் இன்டு தி வீடியோ, லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஸோ கைஸ், 1 மந்த் பிஃபோர் நடந்த சினாரியோ நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். பிடிசி பார்த்தீங்கன்னா $1,17,000 போன மந்த் ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் $1,09,000 கீழே வந்துச்சு. அந்த டைமில் அல்ட் காயின்ஸுமே பார்த்தீங்கன்னா நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணிச்சு. பட் பம்ப் அண்ட் டம்ப் தான் பார்த்தீங்கன்னா அல்ட் காயின்மே நடந்துச்சு, ரைட்டா? இப்போ இருக்க சினாரியோவும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான். மார்க்கெட்டில் அல்ட் காயின்ஸு அடுத்து பார்த்தீங்கன்னா ஈவன் பிடிசியை பார்த்தீங்கன்னா பம்ப் பண்ணுறாங்க. பம்ப் பண்ணி அல்ட் சீசன் வந்த மாதிரி காமிக்கிறாங்க. பட் ரியாலிட்டி என்னன்னா, இதில் மார்க்கெட் மேக்கர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க இருக்காங்க, ஓகேவா? ஸோ மார்க்கெட் மேக்கர்ஸை பற்றி ஷார்ட்டாக சொல்கிறேன். மார்க்கெட் மேக்கர் தான் பார்த்தீங்கன்னா இந்த இன்ஸ்டியூஷனை அடுத்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் லிக்விடிட்டி ப்ரொவைட் பண்ணுறவங்க, அதாவது ஹை கேபிட்டலை வச்சு ட்ரேட் பண்ணுறவங்க தான் பார்த்தீங்கன்னா இந்த மார்க்கெட் மேக்கர் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. இப்போ உதாரணத்துக்கு பிட்காயின் நம்ம ஒரு $100 வாங்குறோம் அப்படின்ட்டு கன்சிடர் பண்ணிக்கோங்க. அந்த பிட்காயினை $105 வரைக்கும் பம்ப் பண்ணுவாங்க. அதை பம்ப் பண்ணுறது யார் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த மார்க்கெட் மேக்கர் தான். பம்ப் பண்ணதுக்கப்புறம் என்ன ஆகும்னா, இது 101 102 இந்த டைம்லேயே நம்மள மாதிரி ரீட்டைல் ட்ரேடருக்கு அது தெரிய ஆரம்பிச்சிடும். நம்ம என்ன பண்ணுவோம்னா 102 103 இது மாதிரி ப்ரீமியம் ப்ரைஸில் போய் பை பண்ணுவோம். அது 105 வரைக்கும் போயிட்டு நம்ம என்ன பண்ணுவோம்னா, இது இன்னும் மேலே போகும் அப்படின்னு சொல்லிட்டு ஹோல்டு பண்ணுவோம். அந்த இடத்துல இந்த மார்க்கெட் மேக்கர் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த $105 ட்ரேட் ஆகிட்டு இருக்க பிட்காயினை டம்ப் பண்ணி $95 கொண்டு வந்துருவாங்க. அந்த இடத்துல மார்க்கெட் மேக்கர் ப்ராஃபிட் பண்ணிடுவாங்க. நம்மள மாதிரியான ரீட்டைல் ட்ரேடர்ஸ் பார்த்தீங்கன்னா லாஸ் பண்ணிடுவோம். இப்போ இருக்க சினாரியோவில் மார்க்கெட் மேக்கர்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, அல்ட் காயின்ஸை பம்ப் பண்ணுறாங்க. ஈவன் இந்த 2 டேஸாக நீங்கள் பார்த்துருப்பீங்க. சம் ஆஃப் த அல்ட் காயின்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நல்லாவே பம்ப் ஆகிட்டு இருந்துச்சு, ரைட்டா? இப்பயுமே இன்றைக்குமே சில அல்ட் காயின்ஸ்லாம் நல்லா பம்ப் ஆச்சு. அல்ட் காயின்ஸோட ரேலியை கிரியேட் பண்ணுறாங்க. கிரியேட் பண்ணி நம்மளை என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு ப்ரீமியம் ப்ரைஸ்க்கு வாங்க வைக்கிறாங்க. அதாவது அல்ட் காயின்ஸ் நம்ம இப்போ மேலே ஏறுது அப்படின்னு சொல்லிட்டு அக்குமுலேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறோம், ஓகேவா? ஆனால் இப்போ மார்க்கெட்டில் இந்த மார்க்கெட் மேக்கர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, நம்மளை பம்ப் பண்ண வச்சுட்டு இந்த பிட்காயின் கதை சொன்ன தெரியுமா, 105 வரைக்கும் பண்ண வச்சுட்டு 95க்கு இறக்கி விட்ருவாங்க. அதே மாதிரி நம்மளை நல்லா பம்ப், அதாவது இப்போ வாங்க வச்சுருவாங்க, பம்ப் பண்ணிடுவாங்க, அகைன் நல்லா டம்ப் பண்ணி விட்டுருவாங்க. இதை தான் பார்த்தீங்கன்னா மேனிப்புலேஷன் அப்படின்ட்டு சொல்லுவோம். இதுதான் இப்போ மார்க்கெட்டில் நடந்துட்டு இருக்கு. ஏன் ப்ரைஸ் போகுது, நல்லா போயிட்டே இருக்கு, ஏன் நல்லா போயிட்டே இருக்க மாட்டேங்குது அப்படின்னா, ஒரு கட்ட வரைக்கும் பம்ப் பண்ணுறாங்க, அகைன் டம்ப் பண்ணுறாங்க. இந்த விஷயத்த நம்ம புரிஞ்சுக்காத வரைக்கும் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா லாஸ் பண்ணிட்டு தான் இருப்போம். ரீட்டைல் பண்ணுற மிஸ்டேக் என்ன தெரியுமா, இப்போ அல்ட் காயின்ஸ்லாம் பம்பாக ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ஜாய் பண்ணிட்டு இருப்போம். பட் லேட்டராக தான் நம்ம ரியலைஸ் பண்ணுவோம், மார்க்கெட்டை பெரிய லெவலில் டம்ப் பண்ணதுக்கு அப்புறம் தான் பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்தீங்கன்னா அதை பற்றி கன்சிடரே பண்ணுவோம். ஐயோ, நம்ம ஜஸ்ட் ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்கலாமே. ஈவன் நீங்கள் இப்போ கூட இன்வெஸ்ட் பண்ணலாம். இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு நீங்கள் சம் கட் ஆஃப் ப்ராஃபிட் புக் பண்ணிகிட்டே வரணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டைமில் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பீங்க. இப்போ நீங்கள் யாராவது ரியலைஸ் பண்ணியிருக்கீங்களா, நான் இன்வெஸ்ட் பண்ணேன், ப்ராஃபிட் போச்சு, ஸோ அந்த டைம்லேயே நம்ம எடுத்திருந்தோம்னா ஓரளவுக்கு ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்கலாமே, அதை ஹோல்டு பண்ணுறேன்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தீங்கன்னா நல்லாவே கீழே டம்ப் பண்ணியிருப்போம் நம்மளோட போர்ட்ஃபோலியோவை. இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, பெரிய பெரிய பிளேயர்ஸ்லாம் மார்க்கெட்டில் ஆல்ரெடி செல் ஆஃப் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ரீட்டைலர்ஸ் தான் பார்த்தீங்கன்னா இப்போ மார்க்கெட்டை புஷ் பண்ணிட்டு இருக்கோம். இந்த மேனிப்புலேஷன் நடக்கிறதுனால தான் மார்க்கெட் மேலே போக மாட்டேங்குது. இதில் என்னன்னா, இப்போ நாளைக்கு வெனஸ்டே, தேர்ஸ்டே, ஃப்ரைடே இந்த டைமில் எல்லாமே நியூஸஸ் டைம். அதாவது சிபிஐ, பிபிஐ இந்த நியூஸஸை பார்த்தீங்கன்னா கன்சிடர் பண்ண மாட்டுறாங்க. ஃபோமோ, அதாவது ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட்டில் பார்த்தீங்கன்னா அல்ட் காயின்ஸை அக்குமுலேட் பண்ணுறாங்க. பட் நாளைக்கு பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட நியூஸஸ் வருது. இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும்னா, இந்த மார்க்கெட் மேக்கர்ஸ் தான் பார்த்தீங்கன்னா பிக் பிளேயர்ஸ் மார்க்கெட்டில். இவங்க பார்த்தீங்கன்னா ரீட்டைல் ட்ரேடர்ஸை நம்மள மாதிரி ட்ரேடர்ஸை ட்ராப் பண்ணுறாங்க. எப்படி ட்ராப் பண்ணுறாங்க, அதுக்கு ஈஸியான ட்ரிக் என்ன அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த அல்ட் சீசன் தான், ஓகேவா? அல்ட் காயின்ஸை பம்ப் பண்ணுறாங்க, நம்மளை பை பண்ண வைக்கிறாங்க. ரீட்டைலருக்கு பார்த்தீங்கன்னா இது ஒரு கிரீட் என்ட்ரி, ஓகேவா? கிரீடில் போயிட்டு என்ட்ரு ஆகுறாங்க. இட்ஸ் லைக் அனிபாட்
அப்படின்னு கூட வந்துட்டு சொல்லலாம். ஹனி பாட்டுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா, நம்மள மாரி ரீட்டெயில் ட்ரேடர்ஸ் வந்துட்டு அட்ராக்ட் ஆகுறோம். தென் மார்க்கெட் மேக்கர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ட்ராப் பண்றாங்க மார்க்கெட்ட. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போதைக்கு இருக்க சினாரியோல மார்க்கெட்ல நடந்துட்டு இருக்கு. இப்ப கூட பம்பா வருது. எனக்கு தெரிஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா, இட்ஸ் லைக் ஹனி பாட் தான். நம்மள அட்ராக்ட் பண்ணி பை பண்ண வைக்கிறாங்க. பம்ப் ஆகுதுன்னு சொல்லிட்டு பிரீமியம் பிளேஸஸ்ல பிரைஸஸ்ல நம்ம பை பண்றோம். பட் கூடிய சீக்கிரத்திலேயே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மார்க்கெட் மேக்கர்ஸ் வந்துட்டு டம்ப் பண்ணுவாங்க. இது ஷார்ட் டெர்ம் சினாரியோ மார்க்கெட்ல இப்ப நடந்துட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள். நாளைக்கு நடக்கிற நியூஸஸ்லாம் வந்துட்டு பாருங்களேன். சம்திங் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஃபெட் இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்துட்டு ஹைக் ஆச்சு அப்டின்னா, மார்க்கெட் வந்துட்டு கொலாப்ஸ் ஆகும். இல்லன்னா ஏதாவது ஃபட் நியூஸ் வந்துச்சுன்னா, மார்க்கெட் வந்து இதுவாகும். இப்ப மார்க்கெட் பம்ப் ஆயிட்டே இருக்கா, அகைன் வந்து பார்த்தீங்கன்னா, ஏதாவது ஃபட் நியூஸ், ஏதாவது இன்ட்ரெஸ்ட் நியூஸ் இது மாரி வந்துட்டு போட்டு மார்க்கெட்ட வந்துட்டு டம்ப் பண்ணுவாங்க. அதனால நீங்க என்ன பண்ணணும் அப்டின்னா, எப்பயுமே ஆவரேஜிங் மெத்தட்ல வந்துட்டு பை பண்ணுங்க. மார்க்கெட்ல எப்பலாம் வந்துட்டு டம்ப் கிடைக்குதோ, அந்த டைம்ல மட்டும் பை பண்ணுங்க. ஃபோமோல மார்க்கெட் வந்துட்டு மேல போயிட்டுருக்கு அப்படின்றத வந்து கன்சிடர் பண்ணி தயவு செய்து வந்து பை பண்ணாதீங்க. இட்ஸ் மார்க்கெட் மேக்கர்ஸ் ட்ராப். இன்னொரு விஷயம், இப்போ வந்து நான் இன்வெஸ்ட் பண்ணலான்னு இருக்கேன். இன்வெஸ்ட் பண்ணலாமா அப்படின்ட்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னா, இப்போ ரூ. 1,00,000 வச்சிருக்கீங்கன்னா, ரூ. 20,000 இன்வெஸ்ட் பண்ணுங்க. அகைன் ஒரு நல்ல ஒரு டிப் வரும். ஏன்னா, ஒரு பெரிய சிஎம்இ கேப் ஆர் எல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபேர் வேல்யூ கேப்ன்னு வந்துட்டு சொல்லலாம். ஓகேவா? பெரிய கேப் $1,04,000 $1,05,000 வந்து பார்த்தீங்கன்னா, பிடிசி இருக்கு. அந்த இடத்துல பெரிய லிக்விடிட்டி இருக்கு. எப்படினாலும் மார்க்கெட் $1,30,000 மேல பிடிசி போணும்னா, கீழ இருக்கிறத ட்ராப் பண்ணா மட்டும் தான் மேல போ முடியும். அதனால வெயிட் பண்ணுங்க. ஆப்வியஸா இன்னொரு சான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, பிக்கஸ்ட் சான்ஸ் கிடைக்கும். அந்த டைம்ல வந்துட்டு அக்குமுலேட் பண்ணுங்க. ஸோ இது எப்போ வந்துட்டு நம்ம அக்குமுலேட் பண்ணலாம், இது மாதிரியான விஷயங்கள் நீங்க தெரிஞ்சுக்கணும்னா, நம்மளோட டெலகிராம் சேனல்ல மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ டே டு டே என்னென்ன விஷயங்கள் வந்து நடக்குது, எப்படி வந்து நீங்க ட்ரேட் எடுக்கலாம் எல்லாத்தையுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா, நான் அப்டேட் பண்றேன். இப்போ லாங் டெர்ம் இன்வெஸ்டர்ஸ் வந்து கேட்பீங்க, என்ன பண்றது? நான் இப்போ 4 இயர்ஸ்க்கு முன்னாடி இன்வெஸ்ட் பண்ணேன். ஸோ இப்போ வந்துட்டு நான் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நான் வந்துட்டு பார்க்கல. ஸோ ஹோல்டு பண்ணலாமா அப்படின்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, வேறு வழியே கிடையாது. ஹோல்டு பண்ணி தான் ஆகணும். ஏன்னா வந்துட்டு மார்க்கெட் வந்து எப்படி நம்ம மேலே வந்தால் மட்டும்தான் அக்குமுலேட் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ நீங்கள் வந்துட்டு 2 விஷயம் பண்ணலாம். ஒன்று, உங்களோட போர்ட்ஃபோலியோவை வந்துட்டு ரீபில்ட் பண்ணலாம். அதாவது எந்தெந்த அல்ட் காயின்ஸ்லாம் தேவையில்லையோ, எது எதெல்லாம் வந்துட்டு ஹோல்டர் அல்ட் காயின்ஸாக இருக்கோ, அதெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு மார்க்கெட்டில் எது ட்ரெண்டிங்கில் இருக்கோ அதில் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஏன்னா இப்போ மார்க்கெட்டில் ட்ரெண்டிங் இருக்க அல்ட் காயின் மட்டும்தான் நல்லாவே வந்துட்டு பர்ஃபார்ம் பண்ணுது. மற்றது இப்போ வந்து பார்த்திங்கன்னா, இப்போ நம்ம டாப் யூட்டிலிட்டி டோக்கன்ஸ் வாங்கியிருப்போம். அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பெருசாக பர்ஃபார்ம் பண்ண மாட்டேங்குது. மார்க்கெட் வந்துட்டு லாங் டேர்மில் வந்துட்டு நல்லா பர்ஃபார்ம் பண்ணுமா அப்படின்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, எவ்ரி ஹிஸ்ட்ரி அண்ட் எவ்ரி சினாரியோ நம்ம எடுக்கும்போது லாங் டேர்மில் வந்துட்டு நல்ல ஒரு ப்ராஃபிட் வந்துட்டு நம்மளுக்கு வரும். ஆனால் என்னன்னா, நம்மள லாங் டேர்முக்கு வந்து ட்ராவல் பண்ணவே விட மாட்டாங்க. எல்லாத்தையுமே நம்மளுக்கு இப்பயே வந்துட்டு டிப் பண்ணி நம்மள்ட்ட இருக்க பணத்தை எல்லாத்தையுமே வந்து நம்மள இன்வெஸ்ட் பண்ண வச்சு, எல்லாத்தையுமே மேனிபுலேட் பண்ணி, ட்ராப் பண்ணி எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா, லிக்விடிட்டி ஹண்ட் பண்ணிட்டு, தென் மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கை ராக்கெட் ஆகும். ஸோ இது மாதிரி நீங்கள் லாங் டேர்ம் ஹோல்டராக இருந்தாலும் சரி, ஷார்ட் டேர்ம் ஹோல்டராக இருந்தாலும் சரி, சின்ன சின்ன விஷயங்கள் மார்க்கெட்டில் என்ன நடக்குது அப்படின்றத பார்க்கணும். இப்போ மார்க்கெட் டம்ப் ஆக போகுது அப்படின்ட்டு தெரிஞ்சால் ஏன் வந்துட்டு அந்த இடத்துல ஹோல்டு பண்ணணும்னு நான் கேட்குறேன். அதை ஜஸ்ட் வந்துட்டு நீங்கள் யூஎஸ்டிடியாக மாற்றி வச்சுட்டு அகைன் மார்க்கெட்டில் இப்போ ஏதாவது ஃபட் நியூஸஸ்ஸு எந்த நியூஸ் வந்தாலும் வார் நியூஸு எது வந்தாலும் அந்த வார் எல்லாமே முடிஞ்சதுக்கப்புறம் அகைன் நீங்கள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எந்த கிரிப்டோஸில் இன்வெஸ்ட் பண்ணீங்களோ அதில் வந்து இன்வெஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ லாங் டேர்ம் ஹோல்டரை பொறுத்தளவுக்கு அவங்களுமே வந்துட்டு ஷார்ட் டேர்ம் சினாரியோவில் என்னென்ன நடக்குது அப்படின்றத பார்த்து தான் ஹோல்டு பண்ணி தான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட போர்ட்ஃபோலியோவை அடுத்த லெவலுக்கு கொண்டு போக முடியும். ஹோல்டு பண்ணிகிட்டே இருக்கும்போது மார்க்கெட்டில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா டிப்பும் வந்துட்டு அதிக லெவலில் நடக்குது. அதனால் வந்துட்டு ஏதாவது ஃபட் நியூஸஸ் வரும்போது நீங்கள் வந்து யூஎஸ்டிடியாக சேஞ்ச் பண்ணிட்டீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப டிஸ்கவுண்ட் ப்ரைஸில் நம்ம கீழே இறங்குனதுக்கப்புறம் பை பண்ணலாம் இல்லையா? ஸோ இந்த தடவை வந்து பார்த்தீங்கன்னா லாங் டேர்ம் ஹோல்டருமே வந்துட்டு இதை ஃபாலோ பண்ணுங்கள். மார்க்கெட்டில் என்ன விஷயம் நடக்குதுன்றதை டே டு டே அப்டேட்ஸ் வந்து பாருங்கள். ஒரே தடவை இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு வந்துட்டு அதை கண்டுக்காமல் மட்டும் விட்டுறாதீங்க. ஸோ நீங்கள் அதை கரெக்டாக நீங்கள் ஒன்றும் இல்லை என்னென்ன அப்டேட்ஸுன்றதை தெரிஞ்சுட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி உங்களோட போர்ட்ஃபோலியோவை கஸ்டமைஸ் பண்ணிக்கிட்டிங்கனாலே நல்ல ஒரு ப்ராஃபிட் வந்து மேக் பண்ணலாம். இந்த வீடியோவில் நான் அனலைஸ் பண்ண எல்லா விஷயத்தையுமே வந்துட்டு நான் அப்டேட் பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்களுடைய ஒப்பீனியன் என்ன அப்படின்றத கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹேவ் அ கிரேட் டே. சப்ஸ்கிரைப் அவர் யூடியூப் சேனல்.